வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை சிக்கலில் இருந்து தவசங்கர பாண்டியன். எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களின் இல்லத்தில் தேவேந்திரகுல வேளாளர் அடையாள மீட்பு இயக்கத்தின் சார்பில் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் மற்றும் அடையாள மீட்பு இயக்கத்திற்காக மாவட்ட குழுக்கள் அமைப்பது சம்பந்தமான மாநில நிர்வாகிகள் மற்றும் சமூக முன்னோடிகள் கலந்தாய்வு கூட்டம் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி MD எம்எல்ஏ அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பலானி வட்டம் தில்லை சீமையை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் வளர்ச்சி குழு சார்பாக மூத்த தொல் உழவர் குடிகளான தேவேந்திரகுல வேளாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான SC பட்டியலில் இருந்து நீக்கியும் தேவேந்திரகுல வேளாளர்களின் 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரில் அரசாணையுடன் மக்கள் தொகைக்கு ஏற்ப 10% தனி இடஒதுக்கீடு வழங்க கோரி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளான வேளாண்குடியில் பிறந்து ஏறும் போரும் குலத்தொழிலாக கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வாழும் தேவேந்திர குலத்தார், பன்னாடி, காலாடி, பல்லர், மூப்பன், குடும்பர், வாதிரியார் போன்ற 7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயராக தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வெளியிட வேண்டியும், தேவேந்திரகுல வேளாளர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தனி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டியும் ராஜபாளையம் வட்டாரத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய சிறப்பு பார்வை. ராமநாதபுரம் மாவட்டத்தின் தலைநகரான ராமநாதபுரத்தை மையப்படுத்தி ராமநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார சமூக முன்னேற்றம் சார்ந்த செயல்பாட்டாளர்களால் தேவேந்திரகுல வேளாளர் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த அறக்கட்டளையின் சார்பில் தலைநகரில் தேவேந்திரகுல மக்கள் பயன்படுத்தும் விதமாக மிக பிரம்மாண்டமான திருமண மண்டபம் கட்ட தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 வருடங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் பேருந்து நிலையம் அருகில் நிலம் வாங்கப்பட்டு அறக்கட்டளை நிர்வாகிகளால் திருமண மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஆனால் 2 வருடம் ஆகியும் அந்த பணி அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் ஆழ்ந்த கவலைகளை தெரிவித்துள்ளனர். மீண்டும் அறக்கட்டளை சார்பில் பணிகள் துவங்கப்பட்டு திருமண மண்டபம் சிறப்பாக கட்டி முடிக்க வேண்டும் என்பது அந்த பகுதி தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் ஆவலாக உள்ளது. மேலும் இக்கட்டிடத்திற்கு நன்கொடையாக செங்கல், மணல், ஜல்லி போன்ற கட்டுமானத்திற்கு உதவும் பொருட்களை அறக்கட்டளை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி தேவேந்திரகுல மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கேளல் கிராமத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு பார்த்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் இன்றைய தினம் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த கும்பாபிஷேக நிகழ்வில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானின் அருளை பெற்றதோடு விழாவை சிறப்பித்த அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இனாம்குளத்தூரில் பெரும் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் இனாம்குளத்தூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு கரகம் தூக்கிச் சென்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்களின் மீது மாற்று மதத்தினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். மாற்று மதத்தினர் நடத்திய இந்த தாக்குதலில் 5 பேர் பலத்த காயம் அடைந்ததாகவும், பலத்த காயம் அடைந்த அனைவரும் திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு 108 அவசர ஊர்தியின் மூலம் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அப்பகுதியில் உள்ள எமது செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்களின் மீது இஸ்லாமியர்கள் நடத்திய இந்த திட்டமிட்ட கல்வீச்சு தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்ததாகவும், தலையில் அடிபட்ட 2 ஆபத்தான நிலையில் திருச்சியில் உள்ள அரசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அப்பகுதியில் உள்ள எமது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தாக்குதலுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க கோரி புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மருதமலர் உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தவசங்கர பாண்டியன் சிக்கலிலிருந்து மற்றும் மஸ்கட்டிலிருந்து பாலமுருகன் வீடியோ ஒளிப்பதிவிற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து. நன்றி, வணக்கம்.